ஓகே, ஹலோ கைஸ். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டா? ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்துருவீங்க. அதுக்கடுத்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஒரு 50 டேஸ் கூட இருக்காது, ஒரு 40+ டேஸ் தான் இருக்கு. ஸோ இந்த டேஸ்க்குள்ள நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆக போறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பார்க்க போறோம். சரி, இது வரைக்கும் நான் கரெக்டான ப்ரொசீஜர்ல தான் போயிட்டு இருக்கேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரட்டிக் வீடியோ ஆரம்பிச்சேன் மெயின்ஸுக்குன்ட்டு. அது ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்க எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் குவான்சேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த சின்ன சின்ன குவாட்ரட்டிக், மிஸ்ஸிங் நம்பர், அப்புறம் இந்த டேட்டா சஃபிஷியன்சி, இதை தான் தேடி தேடி ஃபர்ஸ்ட் போடுவீங்க. ஸோ அந்த கொஷனை போடும்போது அதில் நீங்க கான்ஃபிடென்ட் ஆனாதான், அதுல ஸ்ட்ராங் ஆனாதான் அடுத்து டிஐக்குள்ள உங்களால ஒரு கான்ஃபிடென்ட்டா உள்ள இறங்கி சால்வ் பண்றதுக்கு எக்ஸாம்ல டைமும் இருக்கும், அதுக்கான மைண்ட் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் குவாட்ரட்டிக்கு ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன், 5 6 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த 6 வீடியோமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணி காட்டினேன். இதை தாண்டி பெருசா எதுவும் வராது, அப்படியே கேட்டாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவல்ல தான் நான் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு ப்ரிலிம்ஸ் வந்துருச்சு, ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரி, இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிக்சடா எடுத்துட்டு வர போறேன். எப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு செட்டு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து குவாட்ரட்டிக் இருக்கும், மிஸ்ஸிங் நம்பர் இருக்கும், டேட்டா சஃபிஷியன்சி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மிக்சடா கொண்டு வரலான் இருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அதை ஒரு எக்ஸாமா நினைச்சு நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதான். இப்போ நான் கொண்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணும்போது எக்ஸாமுக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ அந்த மைண்ட் செட்டை தான் உங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அது அந்த அந்த மாதிரி சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த ஒரு ஃபீல் புதுசா இருக்காது, பழகின ஃபீலா தெரியும். சரியா? அதே மாதிரி நான் இன்னும் டிஐக்கு வந்து நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. டிஐ கேஸ்லெட்டுக்கு அதை ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா உங்களுக்கே தெரியும். இதை முடிச்சுட்டு அதை மாதிரி அதுக்கப்புறமா அது போகலாம் அப்படின்ற மாதிரி விட்டு வச்சிருக்கேன். இப்போ டிஐ வந்து கண்டிப்பா கொண்டு வரேன். அது எப்படி கொண்டு வரேன்னா, தனியாக தான் கொண்டு வரேன். டிஏ கேஸ்லெட் கொண்டு வரும்போது மட்டும் இண்டிவிஜுவலா கொண்டு வரேன், மற்றபடி எல்லாமே மிக்ஸ்டா கொண்டு வரேன். ஓகே தானே? சரி, இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போக போறீங்கல்ல, அதுக்கு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் சொல்றதுதான். என்னோட சஜஷன் என்னன்னா, அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குவான்சேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா, பிஓ மெயின்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 555 எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 to 7, ஒரு 10க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? நீ அந்த அதை மட்டுமே நீங்க போட்டுட்டு உட்காந்துட முடியாது. ஏன்னா நமக்கு டைம் இருக்கும், ஆனா நம்மளால அப்ரோச் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். கரெக்டா? அப்போ நீங்க டிஐயும் சூஸ் பண்ணலாம், நீங்க அப்ளிகேஷனும் போகலாம். இப்ப டிஐ வந்து ஒரு டிஐ மட்டும் தான் ஈஸியா கேட்பான், பிஓ பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கேட்பான் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லயே. ஸோ நீங்க அந்த ஒரு டிஐ போறதா இருந்தா போடலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கடுத்து இன்னொரு டிஐல போறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 555 முடிச்சுட்டு டைரக்டா அப்ளிகேஷன் போனா கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து அதுதான் நம்மளோட ஸ்கோரிங் பார்ட்டு ப்ரிலிம்ஸ்ல. ஏன்னா யாருமே போடாத அப்ளிகேஷன் நம்ம போடும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட், ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் சீக்கிரமான டைம்ல, கம்மியான டைம்லயே இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அந்த இடத்துல இருக்கிற பியூட்டியே. அதனால அப்ளிகேஷன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய ஷார்ட்கட் கத்துக்கோங்க. அதே மாதிரிதான் மெயின்ஸுக்கும் சொல்றேன். மெயின்ஸ்ல டேட்டா சஃபிஷியன்சி ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி குவான்டிட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். அப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் உங்களால அந்த செக்ஷனுக்குள்ளேயே போக முடியும். நெக்ஸ்ட் வந்து குவாட்ரட்டிக் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர். இது போக வேற என்ன இருக்கு? மிஸ்சலேனியஸ் டாபிக். அவ்வளோ பெருசா இதை தாண்டி டிஏ கேஸ்லெட் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் எதுனா அந்த மிஸ்சலேனியஸ் போர்ஷன். ஏன்னா அதில் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டா எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க போன வருஷத்தை விடுங்க, அதுக்கு முந்தின வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மெயின்ஸ் எக்ஸாம் போயிட்டு வந்தவங்களோட அட்டம்ப்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
5, 4, 3 இப்படிதான் இருக்கும். சிங்கிள் அட்டம்ப்ட் தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கான்செப்டை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட் தெரியாதனால எல்லா கொஸ்டினும் உள்ள போயிட்டு ஸ்ட்ரக் ஆகி நின்றுருப்பாங்க. கரெக்டா? ஈவன் ஒரு குவாட்ரட்டிக்ல கூட அவங்களுக்கு அந்த அந்த இந்த ட்ரிக் தெரியாது. எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த கொஸ்டினை விட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த அந்த போர்ஷன்ல தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து தான் டிஏ கேல்குலேட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்ல கிடையாது. ப்ரிலிம்ஸ்ல அட்டம்ப்டை நல்லா ஹெவியாக கொடுக்கணும். அது வேற பார்ட்டு. இப்போ நம்ம மெயின்ஸுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நம்ம கிளாஸ் இப்படி தாங்க போகுது. மிக்சடா கொண்டு வரலான்னு இருக்கேன். உங்க சஜஷனே சொல்லுங்க. எனக்கு இதுதான் கரெக்டுன்னு போடுது. ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்றதுனால இப்படி கொண்டு போனாதான் எனக்கு கரெக்டா தோணுது. டிஏ கேஸ்லெட்டுக்கு நானும் வேலுமணி குருவும் மாறி மாறி கொண்டு வரோம். அது பிரச்சனையே இல்லை. ஓகேங்க, ஓகே தானே? இதுதான் சொல்லணும்னு நினைச்ச வீடியோல. ஓகே. ரிலீஸ் எக்ஸாம் போறவங்க நல்லபடியா பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி மெயின்ஸுக்கு நான் மண்டேல இருந்து வீடியோ கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் பாய் பாய்.